தோனி 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் காரணம். 2004 சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் கேரி கிறிஸ்டன் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பேட்ஸ்மேன் இந்தியன் மட்டும் ஆடிட்டு இருக்காரு. 2007 ஒரு நாள் சுனில் கவாஸ்கர் கிட்ட இருந்து கேரிக்கு ஒரு மெயில் இருந்தது. இந்த மெயில கேரி தொடர்ந்து படிச்சு பார்க்க போது உங்களால இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கோச்சா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இருந்ததை பார்த்து கேரி இது ஸ்கேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டாரு. ஏன்னா அந்த டைம்ல இந்தியன் கிரிக்கெட் டீம் ICC T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி பீக்ல இருந்தாங்க. இதை பத்தி கேரி அவரோட வைஃப் கிட்ட கேட்டு பார்க்க போது அவரோட வைஃப் இது ஒரு ஸ்கேமா தான் இருக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இது உண்மையுமே சுனில் கவாஸ்கர் கிட்ட இருந்தா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே கேரி உடனடியே இந்தியாவுக்கு புறப்பட்டு வராரு. கேரியை பார்த்து நிறைய இன்டர்வியூ கேள்வி கேட்கறாங்க. ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட் டீம் பத்தி உங்களோட பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்ட போது கேரி அதுக்கு என்கிட்ட அந்த மாதிரி பிளான்ஸ் ஒன்றும் இல்லை, நீங்க கூப்பிட்டீங்க அதனால தான் வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இன்டர்வியூ எடுத்துட்டு அனில் சாஸ்திரி கேரியை பார்த்து எப்படி எல்லா டைமும் இந்தியாவை தோக்கடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்ட போது அதுக்கு கேரி 2 நிமிஷம் நிதானமா சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீம் கேரிக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண கொடுக்குறாங்க. கேரி அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் அன்டிஃபிட்டபிள் டீமா இருக்காங்க. 2 ஏப்ரல் 2011 இந்தியாவோட செகண்ட் ஓடிய வேர்ல்டு கப்பை வின் பண்றாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியன் கிரிக்கெட் டீம் கேரியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க.